பருவமழை எதிர்கொள்ள சுகாதாரத்துறை என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? போதிய மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதா என்பன போன்ற கேள்விகளுக்கு பொது மருத்துவ மற்றும் நோய் தடுப்பு இயக்குநர் குழந்தைசாமி அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்க நிலையில் சுகாதாரத்துறை அதற்கான முன்னேற்பாடு பணிகளை எவ்வாறு மேற்கொண்டுள்ளது? மழை வெள்ள புயல் காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக தமிழக அரசு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் அனைத்து துறைகளையும், இதில் குறிப்பாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறை, லோக்கல் உள்ளாட்சி அமைப்புகள், ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி முக்கியமான துறைகளை ஒருங்கிணைத்து அந்த தடுப்பு நடவடிக்கைகளுக்கான திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்து செயல்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் நல்வாழ்வு குடும்பநலத்துறையை பொறுத்தவரை நாங்கள் 3 முக்கியமான ஆக்ஷன்ஸ் நாங்கள் நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த குழுக்கள், ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ், விரைவு நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றிய அளவிலும் 385 ஒன்றிய அளவில் நாங்கள் அந்த குழுக்கள் அமைத்திருக்கிறோம். அதே போல் அந்த நடமாடும் மருத்துவமனைகள், மொபைல் மெடிக்கல் டீம்ஸ் எந்த இடத்துல தேவையோ அங்கே போகிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். அரசு மருத்துவமனைகளில் தற்போது நிலையில் மருந்துகள் கையிருப்பு எவ்வளோ உள்ளது? தனியார் மருத்துவமனைகளில் இந்த நோய் தடுப்புகள் சம்பந்தமான ஆய்வு எதுவும் மேற்கொள்ளப்பட்டு வருதா? அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த தமிழ்நாடு மருத்துவ டிஎன்எம்எஸ்சி, அந்த மருத்துவ சேவை கழகத்தின் மூலமாக டிஎன்எம்எஸ்சி குடோன்ஸில் பார்த்திங்கன்னா 6 மாதங்களுக்கு தேவையான அனைத்து வகையான மருந்துகள் நமக்கு கையிருப்பு இருக்குது. இது இல்லாமல் அந்தந்த மருத்துவ நிலையங்களிலும், ஒவ்வொரு மருத்துவ நிலையங்களிலும் ஒரு 3 மாதங்களுக்கு தேவையான மருந்து ஸ்டாக் இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம எந்த மருந்து வேணாலும், தடுப்பூசிகள் எல்லாமே நமக்கு கைவசம் இருக்குது. அந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூரில் வடகிழக்கு பருவமழை போது மருத்துவமனைகளே நேரடியாக வெள்ளம் புகுந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேரடியாக பார்த்தோம். அந்த மாதிரியான இருக்க பகுதியில் அந்த மருத்துவமனைகளில் என்ன மாதிரியான முன்னேற்பாடு பணிகள் சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது? எந்தெந்த இடத்துல இந்த வெள்ளம் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக அந்த பகுதிகளுக்கு வெள்ளம் வராத அளவுக்கு நாங்கள் தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மருத்துவமனையில் அதையும் மீறி ஏதாவது ஒரு வெள்ளம் வந்தாலும் உடனடியாக மருத்துவமனை செயல்படுறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை நாங்கள் பண்ணியிருக்கிறோம்.